Hello friends, welcome back to my channel Mezhukupuratti. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது வந்து பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டைல்ல ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபி. உருளைக்கிழங்கு மெழுக்கு புரட்டி அப்படினு சொல்லுவாங்க. அத நம்ம வந்து ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வந்து French fries-க்கு கட் பண்ற மாதிரி இப்போ நான் காட்டுனேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ கடாயில வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடுறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா இதை வதக்கி விடுங்க. நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அப்படியே வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி வேக வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. எல்லா சாதத்தோடுமே ரொம்ப நல்லாயிருக்கும். 1 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு ஒரு 5 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் கீறிட்டு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து நிறைய காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இதே வந்து கரெக்டாக இருக்கும். இது ஒரு 1 நிமிஷம் வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போது நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம எண்ணெயிலேயே வந்து கருவேப்பிலை அதெல்லாம் போடுவோம், வெங்காயம் எல்லாமே. ஆனால் இதுக்கு வந்து அப்படி போடக்கூடாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% வெந்த பிறகு நம்ம இதில் வந்து வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து இந்த மாதிரி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிறகு இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கொஞ்சம் கலராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்தேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். சேர்த்துட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை பண்ணிங்கன்னா போதும். இதெல்லாம் சேர்த்த பிறகு நம்ம இதை அப்படியே வந்து க்ளோஸ் கூட பண்ண வேண்டாம். அப்படியே ஓப்பன்லேயே வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு மெதுவாக அடுத்த பக்கத்துக்கு இதை திருப்பி போட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரிஞ்சு அதுலேயே வந்து நல்லா வதங்கிடும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நம்ம இது செஞ்சு முடிக்கிறது ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. கடைசியாக இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெப்பர் தூள் வந்து சேர்க்குறேன். மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும். சேர்த்துட்டு மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்வத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருவோம். அப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் உடஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணாமல் மெதுவாக சைடில் இருந்தும் அடியில் இருந்தும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7 to 8 மினிட்ஸில் நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மெழுக்கு புரட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா விதமான ரைஸோடையுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போது உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்லேயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.